ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. இந்தியா வந்து அப்படியே ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் ஓடிஐ ப்ரிவ்யூ தான் இது. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அட் பர்த் ஆப்டர் ஸ்டேடியம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு 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 பயங்கரமான ஒரு பிச்சு, பயங்கர செம ஃபாஸ்டா இருக்கும். ஆஃப் த விக்கெட் பவுன்ஸ் ஸ்டீப்பா இருக்கும். இப்ப மூணே மூணு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க அங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னலா அந்த உங்களுக்கே தெரியும், வாக்கான்ற அந்த இதில் தான் ஆடுவாங்க. ராக்கா பட் வேற, ஆப்டஸ் வேற இல்ல. ம். ஆமா, அங்கதான் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் தே மூட் ஆன் ஃப்ரம் தேர். அங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்க தான் ஆடணும், சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப நான் டீமோட இருந்தேன். ஃபர்ஸ்ட் bowling போட்டு ஒரு 150க்கு ஆல் அவுட் பண்ணி ஒரு ரணகலமா சேஸ் பண்ணோம். நார்மலா நான் வந்து ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவேன், பேட் ஃபர்ஸ்ட் புத்த ரன்ஸ் அந்த ஒரு டூவா இருக்கும்னுவேன். ஆனா முதல் 20-25 ஓவருக்கு ஸ்டீப்பா இருக்கும் பவுன்ஸ். சீம் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அப்புறம் அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிக்கும் பிக்சர். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஐ வுட் சஜஸ்ட் டு போல் ஃபர்ஸ்ட். இப்ப மூணு மேட்ச் நடந்திருக்கு. மூணு மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வந்து டீம் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்கு. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 184. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 247. சீமர்ஸோட எக்கானமி ரேட் 4.3 ஒரு 4. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 5.22. சீமர்ஸ் வந்துட்டு 83% ஆஃப் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஒன்லி 17% ஆஃப் விக்கெட் எடுத்திருக்காங்க. டொமஸ்டிக்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு வாட் த ஸ்டாட்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் த லிட்டில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேட் ஆல்மோஸ்ட் சிங்ஸ் அப். இப்ப ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 259 இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா இன் 2018. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் அந்த மேட்ச் தான் வந்து இங்கிலாந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. 247 க்ளோஸ் கேம் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து இன் 2018. ஹையஸ்ட் சேஸ் பாத்தீங்கன்னா 153 ஃபார் 4. உங்களுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா இன் 29.2 ஓவர்ஸ் ஆல்சோ இன் 2018. மூணு மேட்ச் நடந்திருக்குன்னு சொன்னேன். மூணு மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வாங்கியிருக்காங்க பாருங்க. ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா when we beat them, டேல் ஸ்டைன் 2 for 16. அதுக்கப்புறம் when பாகிஸ்தான் bowled them out cheaply for 140 odd and chased, நம்ம பாரி வள்ளல் ஹாரிஸ் ஆஃப் 2 2 for 24. அதுக்கப்புறம் வந்து அடுத்த மேட்ச் இங்கிலாந்து ஆஸ்திரேலியால மேல ஹெட் பேண்ட் கட்டிட்டு வர்ற டாம் கரன் 5 for 35. இந்த மூணு பேர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. they had an early bust with the new ball. ஸோ இங்க வந்துட்டு இந்த 280-285 அடிச்சீங்கன்னா, நோ மேட்டர் பட் ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெருசா இருக்கும். அந்த பவுன்ஸ் வந்து சீம் மூமெண்ட் குறையுமே ஒழிய அஸ் த மேட்ச் ப்ராக்ரஸஸ் பவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணி 285 எடுத்துன்னு போனீங்கன்னா, தட் இன் மை ஒப்பீனியன் இஸ் டெஃபினெட்லி வின்னிங் ஸ்கோர். ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணாலும் ஆஸ்திரேலியா கோயிங் டு பால் ஃபர்ஸ்ட். அதுல எந்த ராக்கெட் சான்ஸும் கிடையாது. ஸோ இந்த 10 ஓவர் விட்டு விட்டு ஆடி ஒரு 48க்கு 1 அந்த மாதிரி வரணும். 11-25 போது லெஸ் தேன் 5 ரன்ஸ் என் ஓவர், அதுவும் கன்சாலிடேஷன் பேஸ் தான். ஒரு 72 ஃபார் 1. 25 ஓவர்ல ஒரு சாலிட் ஸ்டார்ட் 120 ஃபார் 2. அதுக்கப்புறம் ஸ்லைட் ஆக்சிலரேஷன் வித் ஒன் செட் பேட்ஸ்மேன். அடுத்த 15 ஓவர்ல லெஸ் தேன் ரன் பால் 85 ஃபார் 2. தட் டேக்ஸ் இட் 205 ஃபார் 4. அதுக்கப்புறம் வித் யுவர் பவர் ஹிட்டர்ஸ் அந்த பேட்டிங் டெப்த் ஒரு 80 ரன்னு. உங்களுக்கு ஆஸ்திரேலியால எப்படின்னு சொல்றேன், டெத்துல பெருசா ரன்னே வராது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஸ்திரேலியன்ஸ்னா, ஹார்ட் லென்ஸ் போட்டு ஸ்கொயர் ஃபீல்டு செட் பண்ணி ஹார்ட் லென்ஸ், ஸ்லோவர் பவுன்சர்ஸ், ஸ்லோயர் டெலிவரிஸ், ஹார்ட் லென்ஸ் இங்க போடுவாங்க, காலில் சொருவாங்க. இந்த லெக் சைடு அம்பரல்லா ஃபீல்ட் செட் பண்ணுவாங்க. ஃபைன் லெக், டீப் ஸ்கொயர் லெக், டீப் மெட்டிகட், லாங் ஆன் வச்சு காலையே டார்கெட் பண்ணுவாங்க, வெளியில கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அவ்வளவு ஈஸி கிடையாது ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ் எங்க இருந்தாலும். ஈவன் தோ அதர் பிச்சர்ஸ் வில் பி very good to bat. That takes you to 285 for 8 with 80 runs to be added the last 10 overs. Potentially, definitely will give a batting team a chance to defend. இதுதான் வந்து தியரி. இப்ப இந்தியா பிளேயிங்ல எப்படி போவாங்கன்னு நான் சொல்றேன். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு நான் சொல்றதை கேட்டுட்டு ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஃபீட்பேக்ஸ். ரோஹித் சர்மா is going to open with Shubman Gill. Number 3 is going to be Virat Kohli, followed by Shreyas Iyer, KL Rahul the wicketkeeper, நிதிஷ் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் முகமது சிராஜ். வெளியில யார் உட்காருவாங்களா? அன்பார்ச்சுனேட்லி இதை கிராக் பண்ணிட்டு உள்ள வர முடியாத யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிசர்வ் விக்கெட் கீப்பரா இருக்கிற துருவ் ஜூரல் இந்த பிச்சில் கண்டிப்பா கொல்திப்பை எடுக்க மாட்டாங்க. அதர் ஆப்ஷன் இஸ் பிரசித் கிருஷ்ணா. ஐ ஃபீல் இப்ப நான் உங்க பக்கம் வந்துட்டேன், கரையேறி ஹர்ஷித் ராணா வில் பிளேன்றேன். இந்த பிளேயிங்ல உனக்கு ஒத்துக்கிறீங்களா இல்ல மாறுன்றீங்களா? இதுதான், இது கரெக்டா தான் இருக்கும். இதுல வந்து மாத்தணும் அப்படின்னா
ஹர்ஷதீப் போல பிரசீத் ஆடுவாங்க அவங்க. மற்றபடி இதே பிளேயிங்ல ஒன்று தான் இருக்கு. இது ரெண்டுல ஒன்று தான் டவுட்டு. மற்ற எல்லாமே 10 பிளேயர் நீங்க சொன்னது அவங்க தான் ஆடுவாங்க. பிரசீதா ஹர்ஷதீப் பான் மட்டும் இருக்கும். லெஃப்ட் ஆமர் அந்த இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. பிரசீதா ஹர்ஷதீப் பான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன ஆனாலும் இப்ப நீங்க நான் சொல்றதை ஒத்துக்கிறீங்க. இப்ப அர்ஷித் ராணா ஆடியே ஆவாருன்றீங்க. அந்த அவர் பாயிண்ட் தான். ஆடிடுவார். அவர் ரோஹித் சர்மா ஆடுறாரோ விராட் கோலி ஆடுறாரோ ஹர்ஷித் ராணா ஆடிடுவார். சரி, இப்ப ஆஸ்திரேலியாவோட பிளே இல்ல. இப்ப நான் உங்க பக்கம் சரண்டர் ஆயிட்டேன். நாளே எனக்குலாம் ஈகோ இல்லாத ஆள் தானே. ஏன்னா நிறைய அடி உங்கள்கிட்ட நான் வாங்கியிருக்கேன். பொன்னியோ அர்ஷித் ராணா ஆடுவார் சார், ஆட மாட்டாரு அப்படின்னு. இப்போ ஒரு லெவலுக்கு மேல எப்படின்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல நான் உங்க பேச்சை கேட்கலன்னா அதான் முதல்ல அர்ஷித் ராணா சொன்னேன். யூ நெவர் நோ, லைக் வாட் யூ செட், இட்ஸ் கோயிங் டு பி a toss up between Arshdeep Singh and Prasidh Krishna. Hopefully என்னோட இதுல Arshdeep Singh I would prefer just because of யாரா இருந்தாலும் நியாயமா வந்து ஹர்ஷதீப் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்லியிருக்கேன். பட் பாப்போம். ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா தே ஆர் ஹிட் பை லாட் ஆஃப் இன்ஜுரிஸ். ஜாஷ் இங்கிலீஷ் இல்ல, அதுக்கப்புறம் இவரு இல்ல, பேர் என்ன, ஆடம் ஜாம்பா வந்து ஃபர்ஸ்ட் ஓடியே இல்ல, அலெக்ஸ் கேரி இல்ல. கொஞ்சம் இப்ப முதல்ல இந்த ப்ரிவியூ பண்ணும்போது இந்தியன் டீம் சொல்லும் போது இட்ஸ் கோயிங் டு பி ஒரு ஒரு கம்பீட்டிங் சீரீஸ், டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் இந்த ஆஸ்திரேலியன் பிளேயிங் லெவனை சொல்றேன், இதை ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லுங்க. Travis said it's going to open with a talented Matthew Short, but still short of experience in ODIs playing for Australia, just purely because of the number of matches he has played. And then the top class Marnus Labuschagne, who was going through a low scores in the ODIs off late, followed by the captain Mitchell Marsh. Josh Philippe is going to be the wicket keeper. திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பர் கானலி, ஒரு ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர், ஃபாலோட் பை மிச்சேல் ஓவன், ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர், ஸ்டார்க், பென் டார்ஷுவஸ், கூனமேன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட். வெளியில யார் இருப்பாங்கன்னா மேத்யூ ரென்ஷா இருப்பாரு. ஒரு கவர். ஐ டோன்ட் see him getting him ahead of anyone else in the batting lineup. ஏன்னா அவர் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஐம் ஷூர் இட்ஸ் கோயிங் டு பி மேட் ஷாட் அண்ட் டிராவிஸ் ஹெட். ரென்ஷா வந்து லெஃப்ட் ஹேண்டர், ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் இறக்க மாட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாதன் எல்லிஸ். இப்போ வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க் இருக்காரு, டார்ஷுவஸ கண்டிப்பா எடுப்பாங்க. ஏன்னா டபுள் டியூட்டி போலர், டெத்லயே எக்ஸலண்டா போடுவார் ஸ்லோவர் டெலிவிஸ்லாம். ஹேசல்வுட் இருக்கான்றதுனால எல்லிக்ஸ் வெளியில உட்கார சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜேவியர் பார்ட்லெட். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் கன்ஃபியூஷன். ஏன்னா தே வாண்டட் someone like Darchos to bat. Bartlett can also bat. So it will be a toss-up between Darchos and Bartlett, where I think Darchos will get the nod ahead of Bartlett. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா எனக்கு சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்களா? இல்ல, டார்ஷஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு எனக்கு அஹெட் ஆஃப் பாட்லெட். நீங்க சொல்ற டீம் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த டீம் அவங்க வந்து அவங்களுடைய செல்ல பிள்ளை மார்னஸ் லபுஷேனை எப்படி ஒரு ஸ்குவாட் அவுட் வெளியே வந்தாலும் ஏதாவது ஒன்று நடந்தா அவரும் உள்ள வந்துருவாரு, பிளேயிங் லெவலையும் உள்ள வந்துருவாரு. அதுவும் கரெக்ட் தான். இதுல ரெண்டு வின் ஃபேக்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 15 ஓவர் போலிங் எப்படி போடுறீங்க, கடைசி 10 ஓவர் நீங்க வந்துட்டு பேட்டிங், ராதர் ஃபர்ஸ்ட் 15 ஓவர் பேட்டிங் எப்படி ஆட போறீங்க, கடைசி 10 ஓவர் பேட்டிங் எப்படி ஆட போறீங்க. பிகாஸ் போலர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டாமினேட். அந்த 25 ஓவர், அந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல உங்களுக்கு 72 for 1 ஸ்டார்ட் வந்து யாரால கொடுக்க முடியும்? இங்க டாப் 3 பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், பிளாஷி, மேத்யூ ஷாட், ஷார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மார்னஸ் லபுஷேன். கொஞ்சம் அந்த பக்கம் ரன் இல்லாத கான்பிடன்ஸ், ஒரு ப்ரெஷர்ல இருப்பாரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, அவரை பத்தி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஓடிஎஸ்ல சுப்மான் கில், அவரும் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆடுறாரு. பட் ரோஹித் சர்மா இஸ் ரோஹித் சர்மா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுப்மான் கில் ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்காரு. விராட் கோலி வந்து ஒரு மிருக பசியோட இருப்பாரு. ஏன்னா ஒரு ட்வீட் வர போட்டிருக்காரு, இந்த மாதிரி யூ ஒன்லி குவிட் when you really feel that you are failingன்ற மாதிரிலாம் ஒரு ட்வீட்லாம் போட்டிருக்காரு. இதை நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல செட்டிங் பேஸ்னா ஐ ஃபீல் இந்தியா காட் தி எட்ஜ். கடைசி 10 ஓவர் பிளாஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஷ் பிலிப், யங் கூப்பர் கானலி, எக்ஸ்ப்ளோசிவ் மிச்சேல் ஓவன் அண்ட் டார்ஷுவஸ் கேன் பேட். பட் இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி கேன் டூ த டேமேஜ். அக்ஷர் பட்டேல் as a proven customer with the bat. வாஷிங்டன் சுந்தரை பத்தி நான் சொல்லணும்ன்றது இல்ல, கொஞ்சம் எட்ஜ் இங்க இருக்கு. ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் ஆல் எட்ஜஸ் சொல்லுவேன். இந்தியா will go with an edge of 51-49. வெரி வெரி ஸ்லைட் எட்ஜ். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா எனக்கு என்னமோ அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு தோணுதுன்றீங்களா? இல்ல, அவங்க நிறைய பேர் இன்ஜூர்டு தானே, ஒரு 3 பேர் இன்ஜூர்டு. அதனால வந்து
ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் பாத்துல வச்சு ஆஸ்திரேலியா ஜெயிக்கும்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பட் ஸ்லண்டர் ஏஜ் கொடுத்துருக்கீங்க. நான் இந்தியா ஜெயிக்கும் தான் நினைக்கிறேன். இந்தியா ஜெயிக்கும் தான் சொல்றேன். இன்ஜுரினாலயா? இல்ல சார், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜாம்பா அண்ட் கூனமன், ஓகே, ஒருவேளை உங்களுக்கு ஏழியரா நீங்க ஸ்ட்ரைக் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல, அப்போ அவங்களுக்கு என்னன்னா தே ஹேட் அ குஷன் கால்ட் கிளென் மேக்ஸ்வெல். அவர் ஏமாத்தி ஒரு 7 ஓவர் போடுவாரு, ஓகே. அதுக்கப்புறம் ஜாம்பா இருந்தாரு. இப்ப அவங்களுக்கு வந்துட்டு கை சுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவரு தான் அந்த ஷாட் கொஞ்சம் அப்படி இப்படி போடுவாரு, சுருக்கு சுருக்குன்னு ஓடி வந்து. டிராவிஸ் செட்டு கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு போடுவாரு. பட் மேக்ஸ்வெல் has proved himself that he can bowl 7 overs for 39 runs in ODIs consistently. அதை பெருசா மிஸ் பண்ணுவாங்க. இந்த கூனமேன் வந்து அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி, இந்த கேரி பியர் மாதிரி இப்படி அட்டி நொறுக்கிடுவாங்க இந்தியா. அந்த மாதிரிலாம் நீங்க போட்டீங்கன்னா இந்தியாவை நீங்க எப்படி இது பண்ணா, சாண்ட்னர் மாதிரி பேச வேரி பண்ண தெரியணும். நல்ல போலர், மெக்கானிக்கலா போடுவார். இந்தியா நீங்க ஒரே ஸ்பீடு போட்டீங்கன்னா இறங்கி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல குமிருவாங்க, நேர டவுன் த கிரவுண்ட் அடிச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கு இந்தியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி கம்பேக் வந்து ஸ்டைபிள் பண்றதுக்கு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் இருக்காரு. அந்த வெரைட்டி உங்களுக்கு பெட்டரா இருக்கு, உங்களுக்கு போலிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதனாலதான் had all these guys who are missing out due to injury. இப்போ ஒரு கேரி இருக்காரு, கேரி சூப்பர் பிளேயர் அட் நம்பர் 6 நம்பர் 7. ஜாம்பா இருந்திருந்தானா எட்ஜ நான் கொடுத்துப்பேன். அதனால வந்துட்டு 51-49 சொல்றேன் நானு. இனிஷியலா அவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா நம்ம எட்ஜ் would have been different. ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்னா they have to strike up front in the first 12 overs. இந்த ஃபர்ஸ்ட் 12 hours இந்தியா பார்த்துட்டாங்க. ஈவன் இஃப் இந்தியா பேட்ஸ் வித் கெட் டு 285, மேசிவ் சான்ஸ் ஆஃப் டிஃபெண்டிங் இட். அதனால ஸ்லைட் எட்ஜ் கொடுக்குறேன். அதை நீங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. எதை சொன்னாலும் நமக்கு ரிசர்ச் பண்ணி சொல்லுமா வழியே ஒரு சும்மா அடிச்சு விடுறேன் அப்படின்னு இது பண்ற சேனல் கிடையாது இது. இப்ப கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்ப கேம் சேஞ்சர்ஸ் அங்க பார்த்தா ஐ வுட் வாண்ட் டு செலக்ட் மிச் மார்ஷ், who's the form of his life. பிரில்லியண்டா ஆடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த பிச்சில் வந்து எனக்கு தெரிஞ்சு சீமஸ் வந்து will dominate. So the middle order is going to be really vitalன்றதுனால I'm selecting KL Rahul here. So it's Mitch Marsh from Australia and KL Rahul for India from my side. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான் வந்து நிறைய நடக்குது இந்தியா ஆஸ்திரேலியால. நீங்க சிறப்பான பிளேயரை ஒரு பிளேயர் எடுங்க. ஹெட் அடிக்கிறதே இல்ல கொஞ்ச நாளா, ஆனா இந்தியாவோட வச்சு வெளுப்பாரு அப்படின்னு தோணுது. இன்னொரு சைடு விராட் கோலி, நீங்களே சொல்லுங்க மிருக பசின்னு சொல்லிட்டு அவரும் வச்சு வெளுக்க போறாருன்னு தோணுது. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஹெட் கோலி நான் சொல்றேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. 51-49 எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? It's going to be close one. India slightly got the edge because of the few players injured. Josh Englishல பெரிய அட்டி பின்னீர் வாட் எவர் இட். ஜார்ஜ் பிலிப் இஸ் an exciting talent. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. பட் உடனே வந்துட்டு ஏற்கனவே ஆஸ்திரேலியா ஆடி இருக்காரு, ஆர்சிபில இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் அப்படியே சீன் அவுட் ஆஃப் சீன்ல இருந்துட்டு திருப்பி வராரு. அந்த மேஜிக், அந்த டிஸ்ட்ரக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. நெக்ஸ்ட் மேட்சுக்கு சாம்பா உள்ள வந்துருவாரு. மத்தவங்களோட ஃபிட்னஸ் பத்தி தெரியல. கேரி இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு கம் பேக் இந்த செகண்ட் கேம். தெரியல எனக்கு என்னன்னு. இந்த கேம் இந்தியா இஸ் கோயிங் டு கோ வித் ஸ்லைட்டஸ்ட் எட்ஜ். நான் சொல்லியிருக்கேன், ஆக்டோபஸும் அதே சொல்லியிருக்காரு. பார்ப்போம், திரும்பி வந்து இந்த மேட்சை ரிவ்யூ பண்ணுவோம். ஆல்சோ இந்தியன் உமன் ஆர் பிளேயிங் a very important game against England women to seal a spot in semi-finals which we firmly believe they will. அதுக்கும் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். Until we come back and entertain you for those episodes with your very own Octopus. Thanks a lot and bye bye.